பார்க்க போகிறோன்னா சுவையான தக்காளி சட்னி எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வானலை காய வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் 4 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டதுக்கப்புறம் அது கூட வரமிளகாய் போட்டுக்கலாம். அதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். பதத்திக்கிட்ட வதக்கிட்டோம். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தக்காளியும் வதக்கலாம், அரைச்சிக்கலாம். ஒரு ரவுண்டு சால்ட் உப்பு போட்டு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கினாச்சு. இப்போ தாளிச்சிக்கலாம் வாங்க. கடையை சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த கார சட்னிக்கு தோசை ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. வாய் உங்களுக்கு தாங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்